வீட்டில் நடந்த விசேஷத்தில் ஜனனியை வேட்டையாடினேன். வணக்கம் நண்பர்களே, என் பெயர் சரண். எங்கள் வீட்டில் 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தடவை விசேஷம் நடந்தது. அதாவது என் அண்ணிக்கு வளைகாப்பு. அதில் எங்கள் வீட்டுக்கு முதல் நாளேயே என் பெரியம்மா வீடு, சித்தி வீடு, மாமா வீடு, அத்தை வீடு எல்லாமே வந்துட்டாங்க. கொரோனாவுக்கு அப்புறமா எங்கள் வீட்டில் நடக்கிற முதல் விசேஷம் இது. எங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா, எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான். எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர். ஃபஸ்ட்டு பெரியம்மா ஹவுஸ் ஒய்ஃப், பெரியப்பா மிலிட்ரி ரிட்டையர்ட். அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. என் பெரிய அண்ணன் சென்னையில் இருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தை இல்லை. அடுத்து இந்த கதையின் நாயகி ஜனனி. இவ மேலே எனக்கு எந்த ஆசையும் வந்ததில்லை. ஆனால் இந்த லாக்டவுனில் கொஞ்சம் உடம்பு ஏறி பார்க்க செம்மையாக இருந்தா. இவ பார்க்க மாஸ்டர் படத்தில் வர மாளவிகா மோகன் சாரி கட்டிட்டு வந்தா எப்படி இருப்பாளோ அதே மாதிரி இவளும் சாரி கட்டிட்டு வந்து இருந்தா. இவ பெங்களூரில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா. இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அடுத்து எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா டீச்சர். என் கூட பிறந்தவன் ஒரு அண்ணா காலேஜ் லெக்சராக ஒர்க் பண்ணுறான். அண்ணி ஸ்கூல் டீச்சர். அடுத்து நான் தான். நான் பிஇ முடிச்சுட்டு வெட்டி ஆஃபீஸராக இருக்கிறேன். அடுத்து எனக்கு ஒரு சித்தி, அவங்க டீச்சர். சித்தப்பா டிரைவர். அவங்களுக்கு 2 பசங்க. ஃபஸ்ட்டு பையன் அவனும் பிஇ முடிச்சுட்டு அவனும் வெட்டி ஆஃபீஸராக தான் இருக்கான். அடுத்து இந்த கதையின் இன்னொரு நாயகி பிரியா. இவள் தான் என் தேவதை. எனக்கு இவ மேலே ஒரு கண்ணு. எனக்கு ஆசை வர காரணமே இந்த கதை தான். இவளை நினைச்சு ஏங்காத நாளே இல்லை நான். இவள் என் மேல் ரொம்ப பாசமாக இருப்பா. நானும் இவள் மேலே பாசமாக இருப்பேன். இவளை நான் தடவி இருக்கிறேன். அதுக்கு மேலே எதுவும் பண்ணது இல்லை. என் மேல் பயம். நைட்டு என் பக்கத்தில் அவ படுத்தா. அவள் மேலே என் கையை போடுற மாதிரி படுத்துக்கிட்டு அவளை தடவினேன். ஒரு தடவை கொஞ்சம் தைரியம் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டேன். அவளுக்கு கொஞ்சம் கைக்கு அடக்கமான பாசிகள் தான். ஆனால் பின்பக்கம் கொஞ்சம் எடுப்பாகவே இருக்கும். அவ பார்க்க நஸ்ரியா மாதிரி இருப்பாள். இப்பொழுது காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்து இன்னொரு சித்தி. அவங்க ஹவுஸ் ஒய்ஃப். சித்தப்பா பிஸ்னஸ். அவங்களுக்கு 2 பசங்க. ஒருத்தன் 12வது, இன்னொருத்தன் 9வது. கடைசியாக மாமா. அவங்க பேங்கில் ஒர்க் பண்ணுறாங்க. அத்தை ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு +1 படிக்கிறா. பையன் 8வது படிக்கிறான். அப்புறம் அப்பா கூட பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தங்கச்சி. அவங்க பசங்க பொண்ணுங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுதான் எங்கள் குடும்பம். என்னத்தான் ஃபோன் பண்ணி பேசினாலும், வீடியோ கால் பண்ணி பேசினாலும், நேரில் பார்த்து பேசுகிறது வேற. கொரோனாவுக்கு அப்புறம் இப்பொழுதுதான் பார்த்து பேசுகிறதால எல்லோரும் உட்கார்ந்து லேடிஸ் எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் ஒரு குரூப் சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். பெரியப்பா, சித்தப்பா, அப்பா, மாமா எல்லோரும் சரக்கடிக்க தோட்டத்து வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் அங்கேயே படுத்துக்கிறோம்னு வேற சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்களை கொஞ்ச நேரத்தில் சாப்பிட கூட்டாங்க. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் என் சித்தி பசங்க 3 பேரும் என் மாமா பையனும் செகண்ட் ஷோ படத்துக்கு பிளான் போட்டுட்டாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க. நான் வரலன்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நேரத்தில் அவங்க 4 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் படுக்க சொன்னாங்க. எங்கள் வீடு மாடி வீடு தான். வீட்டு மாடியில் ஒரு ரூம் இருக்குது. அது என்னோட ரூம். 2 பெட்ரூம். ஒரு ரூமில் அண்ணாவும் அண்ணியும் படுத்துக்குவாங்க. இன்னொரு ரூமில் பெரியம்மா, சித்தி, என் மாமா ஒய்ஃப், மாமா பொண்ணு எல்லோரும் படுத்துக்கிட்டாங்க. ஹாலில் அம்மா அப்புறம் என் அத்தை எல்லாம் படுத்துக்கிட்டாங்க. கீழே என் தங்கச்சியை படுக்க சொல்ல நான் மேல் ரூமில் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஓரத்தில் ஜனனி படுத்துக்கிட்டு இருந்தா. அவள் டிஷர்ட் நைட்டு பேண்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தா.
ஜனனி மொபைலில் ஏதோ பார்த்துருந்தா. அவள் என்கிட்ட கூப்பிட்டு காமிச்சா. அப்படியே அவள் பக்கத்தில் நான் போய் படுத்தேன். நான் ஷர்ட் போட்டு இருந்தேன். அப்புறம் பிரியா பாத்ரூம் போயிட்டு வந்தாள். அவளும் டிஷர்ட் நைட் பேண்ட் இருந்தா. நான் அவளை டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வர சொன்னேன். அப்புறம் அவள் என் பக்கத்தில் படுத்திருந்தா. 10 நிமிஷத்தில் மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு படுத்தோம். அப்புறம் படுப்பதற்கு மணி 10:45. எனக்கு பக்கத்தில் பிரியா படுத்திருந்தால் தூக்கமே வரல. ஒரு அரை மணி நேரம் கழித்து எதுவும் ட்ரை பண்ணலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த சைடு ஜனனியை பார்த்தேன், தூங்கிட்டு இருந்தா. இந்த சைடு பிரியாவை பார்த்தேன், அவளும் தூங்கிக்கிட்டு இருந்தா. சரி, நம்ம வேலையை ஆரம்பிப்போம்னு பிரியா சைடுக்கு திரும்பி படுத்து அவள் உடம்புற மாதிரி வச்சேன். கரெக்டாக கை இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன். அப்படியே லைட்டாக தடவ ஆரம்பித்தேன். அப்போ என் சித்தி பசங்க படத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அவங்க வரவும் கதவை திறந்துக்கிட்டு வந்து படுத்தேன். என்னால் எதுவும் பண்ண முடியலை. அப்படியே படுத்திருந்தேன். அப்போது யாரோ என் மேலே கை வச்ச மாதிரி இருந்துச்சு. யாருன்னு பார்த்தா அது என் ஜனனி. என்னடா இவரும் இப்படி பண்ணுற? ஒருவேளை நாம் பண்ணுறதை பார்த்து இருப்பாளோன்னு நினச்சேன். அவளும் நீங்கள் பண்ணுறதை பார்த்துட்டேன் என்று காதுகிட்ட வந்து சொன்னாள். சொல்லிட்டு என்னை அமுத்திக்கிட்டு படுத்து இருந்தால் நான் அவளை படுத்திருந்தேன். அதற்கு மேலே என்னால் அப்படியே தூங்கிட்டோம். காலையில் அம்மா தான் வந்து எங்களை எழுப்புனாங்க. அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போது 2 பேரும் என்கிட்ட வந்து எப்பையும் போலத்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. பெரியம்மா வீட்டு ஆட்கள் மட்டும் இருந்தாங்க. அப்புறம் எல்லா வேலையையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு நான் படுக்க போக ரூமுக்கு போகலாம்னு இருந்தேன். அப்போது ஜனனி கிட்ட நீ மேலே வரியான்னு கேட்டேன். அதுக்கு அம்மா இருந்துக்கிட்டு அவள் இங்கேயே படுத்துட்டுறா, அதான் இங்கே இடம் இருக்குல்லன்னு சொன்னாங்க. நான் எதுவும் பேசலை, அமைதியாக இருந்தேன். என் அம்மாவை மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டேன். என் ரூமுக்கு போய் ரூம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜனனி எப்படியாவது மேலே வர வைக்கணும் என்று என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். கால் பண்ணலான்னு பார்த்தா வீட்டில் எல்லாம் இருக்காங்க. சரி, வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட்டு பண்ணலான்னு பார்த்தா அவள் ஆன்லைனில் இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது யாரோ கதவை தட்டுனாங்க. யாருன்னு கடுப்பில் எந்திரிச்சு போய் கதவை திறந்தா ஜனனி. என்னன்னு கேட்டேன். நான் இங்கே படுக்க வந்து இருக்கிறேன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து உட்கார்ந்தேன். 2 பேரும் எதுவும் பேசலை. அவள் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் என் மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம அப்போது அவள் எத்தனை நாளாக பண்ணியிருக்கிறேன்னு கேட்டா. நேற்று தான் ஃபஸ்ட் டைம்னு சொன்னேன். அப்புறம் அவள் எந்திரிச்சு அப்போது அவளை நான் போய் பின்னாடி இருந்து கட்டிப்பிடிச்சேன். அப்படியே அதில் அன்னைக்கு நைட்டு பூரா பல பொசிஷனுங்கள் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நன்றி.